நண்பர்களுக்கும் வணக்கம், மாலை வணக்கங்கள். ஓகே. ஸோ சிவகுமார் சார் ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே அதில் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ஹைலைட்டாக பட்டது. ஓகேங்களா? சார் இப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மீட்டிங்க்கு வந்தவங்களோட எல்லாருடைய வாழ்க்கையும் மாறுன்றது கண்டிப்பாக வந்து சொன்னது நான் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிறேன். எப்படி ஏத்துக்கிறேன்னா, மீட்டிங் வந்தா மட்டும் வாழ்க்கை மாறுமான்றது கண்டிப்பா எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்ல. நாங்க வந்து உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு உண்டான எல்லா தகவல்களும் இங்க குடுக்குறோம். ஓகேவா? இந்த மீட்டிங்ல கவனமா கவனம் சிதறாம ஃபுல்லா வந்து கேளுங்க. ஓகேங்களா? என்ன எங்களால முடிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நாங்க இங்க பிரசன்ட் பண்றோம். அதாவது என்னோட அனுபவத்த உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றேன். ஓகேங்களா? அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு அது உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? இல்லையா? அப்படின்றது நீங்க யோசிச்சு மத்த மீட்டிங் எல்லாம் நீங்க போயிருப்பீங்க. நீங்க கண்ண மூடிட்டு குதிங்க, கண்ண மூடிட்டு இறங்குங்க அப்படின்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இங்க அந்த மாரி நான் ப்ரமோட் கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நான் என்ன ஒரே உங்கள எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மீட்டிங்க மத்த மீட்டிங் மாரி இல்லாம கேளுங்க. இன்னைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ சிவகுமார் சார் சொன்ன மாரி உங்க வாழ்க்கை மாறத்துக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. அது வந்து யார் கையில இருக்குன்னா, அது உங்க கையில இருக்கு. நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட புரிஞ்சுகிட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல தான் உங்க வாழ்க்கை மாறும். எங்களாலேயோ, மத்தவங்களாலேயோ யாராலயும் உங்க வாழ்க்கை மாறணும். உங்க கையில, உங்க முடிவுல தான் மாறும். அந்த முடிவ எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா தகவல்களும், எல்லா டீட்டெயில்ஸ்களும் நாங்க உங்களுக்கு குடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உடனே முடிவு எடுக்காதீங்க. அதுக்கப்புறமும் ஒரு $50 போட்டு நீங்க வந்து மினிமம் என்ட்ரி போட்டு, அது இந்த ப்ராஜெக்ட்டோட 1 வீக் டிராவல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஸோ இந்த தகவல் சொன்ன சிவகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. இல்லன்னா நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட் மீட்டிங்க்குள்ள போலாம். ஓகேவா? ஏன்னா சமயம் குறைவா இருக்கு. எல்லாரோட நேரமும் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கது. நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட ஒரு ஓவர்வியூ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்றேன். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல தான் இருக்கு இந்த வீடியோ. பட் நல்லா இருக்கும். உங்களுக்கு சும்மா ஒரு 2 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு ஹைலைட்டா இருக்கும். ஓகேங்களா? ஆ, என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆ, சிவகுமார் சார் என்னோட ஸ்கிரீன் தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியுது சார், தெரியுது. ஓகே. The world of cryptocurrencies is speed, volatility, and uncertainty. But what if there were a way to generate stable income regardless of market movements? ArbCore is a fintech company specializing in quantitative arbitrage trading technologies. We capitalize on price differences across leading exchanges by executing simultaneous buy and sell orders. Our core principle is transparency. Every trade is visible through our public API. You see the price, volume, and result in real time. All transactions are recorded on the blockchain. You don't trust us, you trust the code, open data, and official blockchains. The result? Stable returns starting from 0.1% per trade. The trading smart contract automatically sends your spread directly to your personal wallet, up to 33% per month. This is a systematic approach where risks are reduced to zero. Full legal compliance. An invoice confirms your investment. We are a regulated cryptocurrency exchange company. Your data and assets are protected by a multi-layer security system. But ArbCore is more than just arbitrage. It's a powerful partner ecosystem. Earn up to 10% of your network's income, cashback, and rapid career growth. We've built the ideal model for leaders. ArbCore, open arbitrage, guaranteed profit, unlimited network growth. We don't follow the market, we create our own. Join the leader, leverage ArbCore's opportunities, and unlock your full potential. ArbCore, open, transparent, stable. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு அவுட்லைன் என்னன்றது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லணும்னா, சிவகுமார் சொன்ன பேர், என் பேர் சந்திரமோகன். ஓகேங்களா? நானும் வந்து இந்த
கிரிப்டோக்கு முன்னாடி இருந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2006 இருந்து ஷேர் மார்க்கெட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் கிரிப்டோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து க்ளோஸாக கிரிப்டோட ஜெர்னி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பல ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கேன். பல இல்லை, சில ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கேன். இதில் பல பேர் உட்காந்துருக்க மாதிரி கையை சுட்டுக்கிட்ட ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கேன். எனக்கும் மிக்சடு அனுபவங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எடுத்தது நான் தான். ஓகேங்களா சார். இந்த மீட்டிங் பண்ணும்போது தயவுசெய்து யாரும் இந்த இதை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து கவனம் சிதறினா தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்கள் எனக்கு வந்து மற்றவங்க மாரி நான் எழுதி வச்சுக்கிட்டு எல்லாம் படிக்கிறது இல்லை. ஓகேங்களா. என் மைண்டில் என்ன வருதோ என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து மிஸ் ஆகிடும். ஓகேங்களா. சாரி, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் எங்கே இருந்தேன், என்னோட ஜெர்னியை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஐடி நான் தான் போட்டேன். ஓகேங்களா. இந்த ஐடி எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஜனவரி 8ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8னா ஜனவரி 9ன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 8 மிட் நைட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜனவரி 9 தான் அஃபிஷியலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்தியாவில் முதல்ல ஸ்டார்ட் ஆனது தமிழ்நாட்டில் தான். இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நம்ம டீம் இந்தியான்ட்டு இந்தியாவை லீட் பண்ணுறது நான் தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கம்யூனிட்டி பெருசாக உருவாகிருக்கு. பக்கத்தில் கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் இந்தியா ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டுவே இந்த ப்ராஜெக்ட் என்ன, இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தரேன். என்னோட அனுபவமும் அது கூட சேர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட அனுபவம் மட்டும் இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதும் அது கூடவே உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் என்னை சுற்றி இருக்கவங்களும் எனக்கு மேலே உள்ளவங்க எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம வந்து ஃபீல் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் சொல்கிறத கேட்கறது இல்லை. அது ஜஸ்ட் நம்ம வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி நடக்குது, இது சாத்தியம் இல்லையா, இது நல்ல ப்ராஜெக்டா, ஃபேக் ப்ராஜெக்டா, இந்த மாதிரி மார்க்கெட்ல நாங்கள் 100 ப்ராஜெக்ட் பார்த்துட்டோம். ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கும். சில பேர் வந்து நம்பிக்கை இல்லாம உங்க ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, சார் வந்து பாருங்க, மீட்டிங் மட்டும் வந்து பாருங்க, உங்களுக்கு என்னன்றது புரியும் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சந்தேகத்தோடையும் வந்திருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நானும் பல பல இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் வந்து என்னோட நீங்க எந்த மனநிலைமையில வந்திருந்தாலும் சரி, இல்லை இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு, அவரு வந்து நம்புறாரு அப்படிங்கும்போது அவர் பண்ணா நான் கரெக்டாக தான் இருப்போம், அவர் வந்து தப்பா சொல்லியிருக்க மாட்டாரு, ஸோ இது என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு வந்திருப்பாங்க. சில பேர் ஆர்வமா வந்திருப்பீங்க. சில பேர் தன்னோட எப்படி சொல்றது ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், அதாவது தன்னோட எப்படி சொல்றது பண நிலைமை, வருமான நிலைமையை வந்து உயர்த்திக்கிறதுக்காக அவளோட வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்றது, ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ நம்ம டிராவல் பண்ணுவோம். கவனம் சிதறாம கேளுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கடைசியிலையோ இல்லை கடைசியில் டைம் பத்தலைன்னா உங்களோட அப்ளைன்ட்ட கேளுங்க. இங்க வந்து கண்டிப்பா உங்களோட கேள்விகளுக்கு வாய் வார்த்தையா பதில் இல்லாம ப்ரூஃபோட, டேட்டா ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த பிரசன்டேஷன். ஓகே. ஸோ சார் ஆர்க் கோர்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஆர்க் கோர் கிடையாது, இது ஆர்பி கோர். ஆனால் ஆர்க் கோர்ன்றது நம்ம டைட்டில் வச்சிருக்காங்க. ஆர்பி கோர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்கோர்ன்றது என்னென்ன, நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் நம்ம நினைக்கிறது எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுக்கணும், இல்லை ஒரு ப்ராஜெக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் விஷயம் என்னென்னா, அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஒரு ப்ராஜெக்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, அதாவது இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குதா, இல்லை நம்மளை வச்சு சம்பாதிக்குதா. ஓகேங்களா. இதுதான் இந்த இது அதுலேயே நமக்கு வந்து ஒரு 70% தெரிஞ்சு போயிடும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நிற்குமா ஓடுமான்றது. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மி விலையில வாங்கி அதிக விலையில விற்கிறது. ஓகேங்களா. அதாவது இது ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங்கான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து பிட்காயினோ இல்லை மற்ற காயினோ வந்து நம்ம கம்மி விலையில வாங்கி நாளான்னைக்கு ஏறும், இல்லை அரை மணி நேரம் கழிச்சு ஏறும் அப்படின்றது வெயிட் பண்ணி விற்கக்கூடிய ட்ரேடிங் கிடையாது. இது ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்றது ஒரே அசெட், அதாவது இப்போ வந்து ஒரு பிடிசியோ, இப்போ உதாரணத்துக்கு சொலானா எடுத்துக்கணும்.
சொலனாங்கிறத வந்து எக்ஸ்சேஞ்ச் ஏல வந்து வாங்குறோம். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் பியில் விற்கிறோம். எப்படி வாங்குறோம் சார் அப்படின்னா, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஏல வந்து இப்போ $100 இருக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் பியில் 101ன்னா அதே இதை வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஏல வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பியில் வித்துட்டு ₹1 லாபத்தை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அது நம்ம வந்து ரேட் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது. ரேட் ஏறும் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் கிடையாது. நம்மளது வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். எக்ஸ்சேஞ்ச் ஏல ₹100 இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பியில் ₹101 இருக்கு. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதுவும் எப்படின்னா சிங்க்ரனைஸ் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங். நம்ம இந்த ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங்ல பல விதங்கள் இருக்கு. ஓகேங்களா? ட்ரையாங்குலர் இருக்கு, அது மாதிரி நிறைய ட்ரேட் அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்மளோட வந்து சிங்க்ரனைஸ்டு இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்றத நம்மளோட பேட்டர்ன். இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. பட் அதில் வந்து நிறைய பேர் ஃபெயிலும் ஆயிருக்காங்க. நம்ம அங்கே தனித்துவமாக நிற்கிறோம். ஓகேங்களா? நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ஏல பை பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பியில் விற்கிறது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அது ரொம்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஏக்கும் எக்ஸ்சேஞ்ச் பிக்கும் வித்தியாசங்கள் வந்து நிறைய இருக்கும், ரொம்ப நேரம் நிற்கும். ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து இந்த டேட்டா சென்டர் சர்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த கண்ட்ரியில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் இன்டர் கனெக்டடாக இருக்காது. அப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் அந்த ப்ரைஸ் அவங்க கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே கிளவுட் சர்வரில் இருக்குது. கிளவுட் சர்வருங்க உலகம் பூரா வந்து எல்லாமே ஒரே ப்ரைஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபியூ மினிட்ஸோ இல்லை ஆல்மோஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் தான் அந்த ஸ்ப்ரெட் நிற்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணி அதை வந்து இதை வந்து நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கிறது தான். ஓகேங்களா? வேற ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் கிடையாது. புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட் இறங்குறது ஏறுறதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டை பார்க்குறோம். ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம். இதில் மில்லி செகண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரேடிங் எவ்வளோ நடக்கும்னா மில்லி செகண்ட்ஸில், அதாவது ஒரு செகண்ட் நீங்கள் பல 100 பகுதியாக பிரிச்சிங்கன்னா அந்த மில்லி செகண்ட் இருக்குது. அந்த மில்லி செகண்டில் ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஷூராக இருக்குது. அதெல்லாம் எப்படின்றது போக போக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னன்னா, இது வந்து ஆட்டோமேட்டட் அண்ட் லாஜிக்கல். அதாவது ஆட்டோமேட்டட்னா இது எப்படின்னா ஒரு மேனுவல் ட்ரேடிங்கோ இல்லை பாட் மூலயமா வச்சு பண்ணுறது கிடையாது. இது வந்து நம்மளது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலயமா பெரிய பெரிய சர்வர்ஸ் வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆட்டோமேட்டட் ட்ரேடிங். ஆட்டோமேட்னா ஹியூமன், அதாவது மனிதர்கள் வந்து எந்த ஒரு எமோஷனுக்கோ இல்லை மனிதனோட தவறுகளுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டடாக லாஜிக்கலாக வந்து ஒரு லாஜிக்கல்னா ஒரு உண்மைக்கு யதார்த்தமானதா சொல்லலாம். யதார்த்தமான ஒரு ட்ரேடிங். இதுல வந்து பொய் கிடையாது. திரைமறைவுல பின்னாடி வந்து நாங்க பண்றோம், உங்களுக்கு முன்னாடி சொன்னா கம்பெனியோட சீக்ரெட் வெளியே வந்துடும், அதெல்லாம் நான் அவங்களுக்கு வந்து சொன்னா வந்து நீங்க கோடீஸ்வரர், இதையே நீங்க ஃபாலோ பண்ணி கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க, அப்படியெல்லாம் அந்த மாரிலாம் கிடையாம இது வந்து ஒரு ஆட்டோமேட்டடா ஒரு யதார்த்தமான ஒரு ட்ரேடிங். ஓகேங்களா? அது எப்படி நடக்குதுன்னா கேரண்டீட் பை பப்ளிக் பிளாக் செயின். அதாவது நீங்க இது நடக்கிறது எல்லாமே வந்து நீங்க பப்ளிக் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் 3 விதமா நடக்கும், 2 விதமா. எக்ஸ்சேஞ்சில் நடக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சோட லைவ் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்சில் இருந்து வெளியே வர அந்த பிளாக் செயின், பப்ளிக் பிளாக் செயினில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பண்ணுற இந்த எந்த ஒரு இதுக்குமே விட்ராவல்காக இருக்கட்டும், டெபாசிட்காக இருக்கட்டும், நமக்கு எந்த ஒரு ஹிடன் ஃபீஸ் கிடையாது, மறைமுக கட்டணம் கிடையாது. இப்போ நிறைய பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு லாபம் வந்திருக்கும், அந்த லாபத்தை நீங்கள் விட்ராவல் பண்ணால் அதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. 5%, 3% அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? உங்களோட லாபம் முழுசா உங்க வேலட்டுக்கு வரும். ஒரு பைசா, ஒரு நயா பைசா கூட பிடிமானம் கிடையாது, பிடிக்க மாட்டாங்க. சார்ஜஸ்ன்ற பேர்லயோ டாக்ஸ்ன்ற பேர்லயோ எந்த ஒரு பேர்லயும் உங்களுக்கு ஒரு பைசா உங்களுக்கு வந்து கட் ஆகாது. உங்களுக்கு வர வருமானம் 100% உங்களுக்கே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த நடக்கக்கூடிய எல்லா பரிவர்த்தனையும் எல்லா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நடக்குதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் அண்ட் பப்ளிக் ஏபிஐ, அதாவது ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுமே ஓப்பன் அண்ட் பப்ளிக் ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபிஐ மூலியமா வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க நம்மளோட சர்வரை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ஏ, இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஏன்னா ஒரு பினான்ஸ்னு வச்சுக்கோங்க, இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் கூகாயின்னு வச்சுக்கோங்க. 2 எக்ஸ்சேஞ்சையும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சர்வர் மூலியமா 2 ஏபிஐ மூலியமா கனெக்ட் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிங்க்ரனைஸ்டு இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங்னா 2யும் சிங்க் பண்ணி
ஒரே டைம்ல ஒரே மில்லி செகண்ட் தவறாம அந்த எக்ஸ்சேஞ்சில் நடக்கிறதும் இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் நடக்கிறதும் நம்மளோட சர்வரோட மில்லி செகண்ட் தவறாம வந்து சிங்க் பண்ணிக்குவாங்க. சிங்க் பண்ணுறது அப்படின்றது எனக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை வரல. ஒரே மாதிரி ஒரே டைம்ல வந்து எல்லாமே இந்த மூணுமே அட் அ டைம்ல ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி சிங்க் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேடு எப்படி பண்றாங்கன்னா ஓப்பன் அண்ட் பப்ளிக் ஏபிஐ தான். அதுல வந்து எந்த ஒரு மறைமுகமோ இதெல்லாம் கிடையாது. ஓப்பன் அண்ட் பப்ளிக் ஏபிஐ வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன் பிளேயருக்கும் எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் தரது. அது வந்து லீகலாகவும் இருக்கும். ஓகேங்களா, பப்ளிக் ஏபிஐ கீ வச்சு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி சிங்க் பண்ணிட்டு இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஆப்போட ஸ்கிரீன்ஷாட். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆப்ல எப்படின்னா பை செல் இங்க தெரியுது இல்லைங்களா, என்ன ப்ரைஸ்க்கு பை பண்றோம், என்ன குவான்டிட்டி பை பண்றோம், அதே மாதிரி என்ன ப்ரைஸ்க்கு பை பண்றோம், என்ன குவான்டிட்டிக்கு செல் பண்றோம் இங்கே எல்லாம் காட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்றோம், எந்த எக்ஸ்சேஞ்சில் விற்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா. இப்போ நீங்க கிரிப்டோல ட்ரேட் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இல்லை பை பண்ணிருக்கீங்கன்னா கூட தெரியும். நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்றீங்கன்னா அங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பை பண்ணீங்கன்னா பை ஐ உங்களுக்கு வந்துடும், உங்க வேலெட்டுக்கு வந்துடும். அங்க போய் அசட்ல போயிட்டோ இல்லை நீங்க ஹிஸ்டரியில போய் பார்த்தா அதோட உங்களுக்கு வந்து என்ன ரேட்டுக்கு பை பண்ண அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்க பிளாக் செயின்ல போய் பார்க்கணும்னா பிளாக் செயின்ல இருக்காது, ஏன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நடக்கிற விஷயம். ஸோ அதை வந்து நம்மளும் வந்து அதே மாதிரி ஹிஸ்டரி வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, என்ன நடக்குதுன்றது நம்ம டிரான்ஸ்பரண்டா ஃபுல் பிக்சரோட நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூஷன், ஆர்டர் புக்கு, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கண் முன்னாடி காட்டுறோம். இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவு கிடையாது. திரை மறைவுல பண்ணிட்டு இல்லை நாங்க இவ்வளவு சம்பாரிச்சோம் உங்களுக்கு இவ்வளவு ஷேர் பண்றோம் அப்படின்றலாம் கிடையாது. நீங்க கண் முன்னாடி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு மில்லி செகண்ட்ல நடக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே நீங்களே பார்த்து நம்ம வந்து பண்ணலாம். இதுதான் இந்த கம்பெனியோட ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட், டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா, டிரான்ஸ்பரன்சினா ஒளிவு மறைவு இல்லாம உங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டிடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஓகேவா, ஸ்டெபிலிட்டின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி. இந்த மார்க்கெட் நேற்று இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாளாக மார்க்கெட் வந்து பிட்காயின் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு $90,000 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $60,000 வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபால் வரும்போது நம்ம சாதாரணமாக நமக்கும் வந்து பெரிய, ஏன்னா நம்மளும் ட்ரேடிங்கில் தான் இருக்கோம், நமக்கும் லாஸ் வரணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ட்ரேடிங் நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா லாபத்தை பார்த்துட்டு லாபம் இருக்கும்போது தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த லாபத்தை வந்து லாக் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டியோ இல்லை ஸ்பெக்குலேஷனோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை விற்று வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ஸ்பெக்குலேஷன் கிடையாது, கேம்பிளிங் கிடையாது. இது வந்து ரியல் ட்ரேடிங், கண் முன்னாடி நடக்கக்கூடிய யதார்த்தமான ட்ரேடிங். அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஸ்டேபிளான இன்கம் கிடைக்குது. ஓகேவா, நம்ம என்ன பண்றோம், மேட்ச் த பை அண்ட் செல் ஆர்டர்ஸ், அதாவது ப்ராஃபிட்டை மேட்ச் பண்ணி லாக் பண்ணி ரொம்ப வேகமா, அதாவது ஆட்டோ எக்ஸிகியூஷன், அதாவது நம்மளது வந்து இப்படி அந்த எக்ஸிகியூஷன் தான் ரொம்ப வேகமா ஹை வெலாசிட்டி ட்ரேடிங் பண்றதுனால நமக்கு அந்த ப்ராஃபிட் லாக் பண்ணி நமக்கு வந்து நிலையான இதனால நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு அதிகமான கட்டுப்பாடு, நிலைத்தன்மை மற்றும் நம்பகமான வருமானம் கிடைக்கிறது. ஓகேவா, அதாவது இது வந்து ஸ்டேபிளா நமக்கு டெய்லி ஒரு ஸ்டேபிள் இன்கம். மார்க்கெட் எப்படி போனாலும் சரி, மார்க்கெட் எவ்வளவு வேகமா மேலே ஏறினாலும் சரி கீழே இறங்கினாலும் சரி நமக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் கிடைக்குது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 விதமான இன்கம் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இருக்கு. ஒன்று வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம், ஃபுல்லா ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பண்ணி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ராஃபிட் வந்து பண்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்னு சொல்றது, அதாவது நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நமக்கு வந்து டெய்லி தினசரி ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து உங்களை இதுல ஒரு 5% டைரக்ட் போனஸ்ன்ற ஒன்று இருக்கு, 10% நெட்வொர்க் கமிஷன்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து 2% கேஷ்பேக் இருக்கு. ஸோ இப்போ 4 விதமான வருமானம் இந்த ப்ராஜெக்ட்குள்ள இருக்கு. ஓகேங்களா, ஆனால் நான் வந்து 5வது வருமானமும் சொல்லுவேன், பட் அதை பின்னாடி சொல்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு 4 விதமான வருமானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதுல வந்து வருமானம் சொல்லிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு வருமானம் பார்ப்போம், என்ன மாதிரி வருமானம் அப்படின்றது நம்ம வந்து இதை வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சந்தையோட அலைச்சல்கள், அதாவது நம்ம சந்தையோட சவுண்ட், அந்த வாலட்டிலிட்டி, அந்த நாய்ஸ்,
அந்த பிரச்சனைக்கு அதுலெல்லாம் நம்ம உள்ளவே போகல சார். மார்க்கெட் எவ்வளோ வேகமாக மேலே ஏறினாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். நமக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் நமக்கு வந்து இந்த சிஸ்டம் இயங்கிறதுனால நமக்கு என்ன என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு $100 இப்போ ஆக்சுவலாக இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து நம்ம பாட்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஏஜென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும், நமக்கு வருமானம் பண்ணி கொடுக்கணும்னா மினிமம் $50 வேணும். $50 இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஏஜென்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ண என்ன கிடைக்கும்? ஓகேவா? இப்போ அந்த $50 பதில் உங்களுக்கு நான் $100 வந்து நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். 50ங்கிறது மினிமம். நம்ம இங்கே ஒரு உதாரணத்துக்கு $100ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ $100 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து இன்னைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. மற்ற ப்ராஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அப் டூன்னு தான் கொடுப்பாங்க. அதுவரை, அதாவது 1.07% வரைன்னு கொடுப்பாங்க. ஆனால் ரியலாக என்ன கொடுப்பாங்கன்னா 1% போட்டாங்கன்னா பாதி தான் கொடுப்பாங்க. 0.5 0.3 தான் கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட ஆரம்பமே ஃப்ரம் 1.0% பர் டே. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு மினிமமா உங்களுக்கு 1%, அதாவது 1.07 1% வச்சுக்கோ, 1%க்கு குறையாம உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் எவ்வளோ வாலட்டிலிட்டியில நம்ம வந்து சிக்கிறது கிடையாது, நியூஸ் ஃபேக்டர்ல சிக்கிறது கிடையாது, எதை பத்தியும் நமக்கு கவலை இல்லை. நம்ம வந்து ஒரே காயினை வந்து 2 இடத்துல உள்ள 2 எக்ஸ்சேஞ்சில் உள்ள வித்தியாசத்தை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு அந்த காயின் மேலே போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அதனால தான் கம்பெனி வந்து தைரியமாக கேரண்டீடாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஃப்ரம் 1.07%. இது ஒரு நாளைக்கு சார். அப்போ ஒரு மாதத்துக்கு மினிமம் வந்து ஃப்ரம் 33%லேருந்து அதுக்கு மேலே போகும். ஆனால் எங்களோட இப்போ நாங்கள் இந்த ஒரு மாதம் ட்ராவல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆவரேஜ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 1.2 1.3 அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட் 2-3 நாளைக்கு கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா 1.5 1.8 எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால இதுக்கு குறையாம மேலே தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு $50 மினிமம் வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து விட்ராவலுங்கிறது ஆட்டோமேட்டிக். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, விட்ராவல் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ப்ராஃபிட் வெளியே எடுத்ததுக்கு ஒத்த பைசா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸோ விட்ராவல் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதேமாரி ஆட்டோமேட்டிக் விட்ரா, இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ROIன்னு சொல்லுவோம், இல்லை நீங்கள் ப்ராஃபிட்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து $100 போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1%னா டெய்லி $1 வரும். அந்த $1 வந்து நான் வந்து விட்ராவல் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து மினிமம் வந்து $10. அப்போ எனக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக விட்ராவல் வந்துடும் சார். நீங்கள் உங்களோட வேலட் அட்ரஸ் வந்து எனி வேலட், எக்ஸ்சேஞ்ச் வேலட்டாக இருக்கட்டும், டெஃபி வேலட்டாக இருக்கட்டும், எந்த வேலட் அட்ரஸ் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி விட்டீங்கன்னா, ஏன்னா இதில் வந்து சார்ஜஸ் கிடையாது, அதனால நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து உட்காந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதேமாரி இந்த பிளாட்ஃபார்முக்கு உள்ளே வரதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாதுங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க, $10 $15 அப்படின்னு வாங்குவாங்க. அதெல்லாம் இங்கே எந்த ஹிடன் ஃபீஸ், எந்த மாதிரியான ஹிடன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஈவன் எக்ஸ்சேஞ்சஸில் கூட பார்த்தீங்கன்னா விட்ராவல் பண்ணுறதுக்கு மேக்கர் ஃபீஸ் டேக்கர் ஃபீஸ் எடுப்பாங்க. இங்கே அது கூட கிடையாது. விட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அந்த பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கூட உங்களுக்கு கிடையாதுங்க. அதுவும் வந்து கம்பெனியே பே பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து $10 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து $10க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து விட்ராவல் பண்ணி உங்கள் வேலெட்டுக்கு அமுச்சு விட்ரும். நீங்கள் வந்து எந்த வேலையும் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீகாலிட்டி. சரி சார், இதெல்லாம் சொல்கிறீங்க, முதல்ல இந்த கம்பெனி வந்து லீகலா இல்லீகலா, ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியோட லீகல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ஹாங்காங், அதாவது ஹாங்காங் ரெகுலேட்டரி இருக்கு இல்லையா, ஹாங்காங் ட்ரேட் ரெகுலேட்டரியில் வந்து இன்கார்பரேட்டட் பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்சேஞ்சாக சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, ஒரு மினி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த இன்கார்பரேஷன் லைசன்ஸ் வச்சு நம்ம ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் எந்த லைசன்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அது எத்தனைனா ஒரு 10 காயினுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். 10 காயினுக்கு மேலே ட்ரேட் பண்ணோம்னா அதுக்கு வேற வகையான லைசன்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹாங்காங்கில் ரெகுலேட்டரி நம்ம வந்து எப்படின்னா ரெஜிஸ்டர்
இன்கார்பரேஷன் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஓகேங்களா? சரி சார், இது நீங்க இதுக்கு ப்ரூஃப் காட்டுங்கன்னா உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நீங்க ஓகே உங்க அப்ளைனை கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ஓ ஒரு போட்டோஷாப் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் அனுப்புறேன்னு அப்படி அனுப்பிவிடுறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அதுல எல்லாமே என்னை விட உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் வந்து ஆஹ், எப்படி சொல்றது, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாம அது எதுக்குமே உதவாது. ஓகேவா? இதுல வந்து இந்த இந்த கம்பெனியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஹாங்காங்கோட ட்ரேட் ரெஜிஸ்ட்ரி கவர்மெண்டோட வெப்சைட்டுக்குள்ள போய் இந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பெனியோட உங்களுக்கு ஹிஸ்டரி ஜியாகிரபியோட உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இது லீகலான விஷயம் இந்த கம்பெனி. ஓகேங்களா? இப்போ லீகல்னு சொல்லும் போது நான் இன்னொரு விஷயம் இங்க வந்து கடமைப்பட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ப்ரெசன்டேஷன்ல கவர் பண்ணல, பட் ஏன்னா அந்த ஃபீச்சர் இருந்தும் நமக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜா வரல. ஓகேவா? பட் அதனால வந்து உங்களுக்கு இருந்தாலும் நான் இங்க வந்து இந்த லீகலோட விஷயத்தை நீங்க சரி பார்க்கறதுக்கு நார்மலா உங்க எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஏஐ பத்தி தெரியும், சாட் ஜிபிடி பத்தி தெரியும் இல்லையா? சாட் ஜிபிடி வந்து இன்னைக்கு வந்து கூகுளுக்கு ஈக்குவலா நிகர மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க. அப்ப ஏன் அதை யூஸ் பண்றாங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு பொய் சொல்ல போறது இல்ல. என்ன உண்மையோ என்ன இருக்கோ அது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட், அது வந்து பொய் சொல்லாது. எனக்காகவோ உங்களுக்காகவோ நான் போய் இந்த ஏப்பா என்னோட கம்பெனி ஆர்கோர் இதை என் கம்பெனியை பத்தி யாராவது ஏதாவது கேட்டா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுன்னா அது கேட்காது. அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆர்கோரை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ இருக்கு, அனாலிசிஸ். இந்த கம்பெனியோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே இது உண்மையா பொய்யா லீகலா நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா யதார்த்தமா உண்மையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அந்த சாட் ஜிபிடியை கேட்டு கேட்டு அதை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா தேர்ட் பார்ட்டி ஆடிட்டர், இப்போ ஒரு ஆடிட்டர் பண்ணா எப்படி எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து பண்ணி இருக்கு. அதை பத்தி உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சாட் ஜிபிடி வந்து நம்ம கம்பெனியை பத்தி இது உண்மை, இது வந்து ஃபேக் கிடையாது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நம்ம ஒரு ஆடிட்டர், அதாவது சாட் ஜிபிடி என்ன சொல்றான், அப்பா நீ வந்து ஒரு ஆடிட்டர், நீ இந்த ப்ராஜெக்டை நீ வந்து ஆடிட் பண்ணா நீ என்னென்ன பார்ப்ப, எப்படியெல்லாம் பார்ப்ப, நீ வந்து ஒரு ஆடிட்டரா நினைச்சு ஆடிட் பண்ணி கொடுன்னு கொடுத்து கேட்டு வாங்கின அந்த ரிப்போர்ட். ஓகேங்களா? ஓகே சார், இது என்ன சார், இது ஓகே சார், நீங்க நாங்க எப்படி வேணா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப இதே சாட் ஜிபிடி நம்மளோட ப்ராஜெக்டுக்குள்ள, நம்மளோட ஆப்புக்குள்ள, அப்ளிகேஷனுக்குள்ள, வெப்சைட்டுக்குள்ள, உங்களோட மொபைல் ஆப்புக்குள்ள சாட் ஜிபிடியை கொண்டு வந்து நான் உள்ள நுழைச்சேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சாட் ஜிபிடிக்கு என்னோட கம்பெனி, இந்த ஆர்கோர் கம்பெனியோட ஹிஸ்டரி ஜாதகம், ஃபுல் ஜாதகம், அதோட கோடிங், அதோட லைசன்ஸ், லீகல் எல்லாமே உள்ளதை எல்லாத்தையுமே அது கூட இன்டகிரேட் பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த மாரி ஒரு ஓப்பனா லீகலா நம்ம இப்போ சாட் ஜிபிடியை கொண்டு உள்ள நுழைக்கணும்னா நமக்கு லீகலா இல்லாம சாட் ஜிபிடிக்காரன் வந்து, ஏன்னா சாட் ஜிபிடி இன்னைக்கு நம்பர் 1 வேர்ல்டுல மிகப்பெரிய கம்பெனி. அவனுக்கு வந்து அவன் வந்து நம்ம கூட டைப் பண்ணி பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கம்பெனியை சாட் ஜிபிடியை நம்ம ப்ராஜெக்ட்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்டகிரேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்ஸ் இன்டகிரேட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து உங்களோட பர்சனல் சாட் ஜிபிடி மாரி, நீங்க வந்து உங்களோட பர்சனல் செக்ரட்டரி மாரி இந்த கம்பெனியை பத்தி, இந்த ப்ராஜெக்ட் பத்தி, உங்களோட ட்ரேட் பத்தி, ஒரு லைவா ஒரு ட்ரேட் நடந்துகிட்டுனா, அப்ப இந்த ட்ரேட் உண்மையா நடக்குதா பொய்யா நடக்குதா, என்னோட ஹிஸ்டரி என்ன, நான் 10 நாள் என்ன ப்ராஃபிட் எடுத்தேன், என்னோட மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கலாம். அதாவது இந்த லீகலான விஷயத்துக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த கம்பெனி எவ்வளோ லீகலா எவ்வளோ சாலிடா இருக்குன்றதுக்காக இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது வந்து எப்படி சார் அக்சஸ் பண்றது இந்த எப்படின்னு பார்த்தா, நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து கம்பெனி வந்து மினி ஆப், அதாவது டெலகிராம்ல ஒரு மினி ஆப்பை ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? பட் அது ஒரு மினி ஆப்பை பார்த்தீங்கன்னா மினி ஆப்ன்றதுனால அது ஃபுல் செயல்திறன் கிடையாது. ஓகேங்களா? ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்குள்ள வெப்சைட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? போன ஜனவரி 15ஆம் தேதி எக்ஸாக்டா வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி இந்த டேட்டா வந்து ஒரு ஜனவரி 25ஆம் தேதி எடுத்த டேட்டா. லான்ச் பண்ணி 10 நாள்ல பார்த்தீங்கன்னா 150+ நாடுகள்ல வந்து ரீச் ஆயிடுச்சு. அது நம்ம சொல்லுங்க, அதாவது இந்த வெப்சைட்டோட டிராஃபிக் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நீங்க கூகுள் பண்ணா கிடைக்கும். ஒரு வெப்சைட் வந்து எந்தெந்த கண்ட்ரில யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே கிடைக்கும். அது வந்து 150 நாடுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 10 நாள்ல. ஓகேவா? இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. 1-2 கண்ட்ரில ரொம்ப சிறிய நாட்டில் தான் வந்து ஆர்பி கோர் இன்னும் போகாமல் இருக்கு. மற்ற குளோபலா எல்லா இடத்துலையும் போயிருக்கு. ஓகே சார், அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 2வது இடத்துல இருக்குங்க.
ஓகேவா. நம்ம இந்தியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னையோட இன்னும் 28 நாள் தான் இருக்கு. இன்னும் நாளைக்கு 29, நாளானிக்கு தான் 30வது நாள். 30வது நாளுக்குள்ள இந்தியாவில் வந்து நம்ம வந்து 2வது பொசிஷன் வந்து நம்ம இந்த ஆர்கோரை கொண்டு போய் இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் வேகமா வளர்ச்சி அடைந்துட்டு வருதுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆப்பை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வெப்சைட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆப்பு வேணுங்கிறவங்க ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராம் ஆப்பில் இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. இப்போ ஒரு முக்கால்வாசி இருக்கும், ஒரு கால்வாசி வெப்சைட்டில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து உங்களோட அப்ளைன் உங்களை இன்வைட் பண்ணவங்க கிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் இதில் வந்து எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். நம்ம ஏன் இந்த வந்து ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்கே இல்லாமல் ஒரு இன்வெஸ்டருக்கு தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 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 ப்ராஃபிட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 1% வந்து சொன்னது நெட்வொர்க்கர் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர், உங்களுக்கு வந்து யாரையும் ரெஃபர் பண்ண தெரியாது, எனக்கு ரெஃபர் பண்ண பிடிக்கல, அதை பற்றி எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னோட செல்ஃப் வருமானம் இருந்தால் போதும் அப்படின்னா என்னால் இந்த ப்ராஜெக்டில் இருக்க முடியுமா அப்படின்னா பல ப்ராஜெக்டில் உங்களால் இருக்க முடியாது. பல ப்ராஜெக்டில் நீங்கள் சம்பாதிக்கணும்னா நீங்கள் 4 பேரை வந்து இவ்வளோ கூப்பிட்டு வரணும். அவங்களோட அவங்க போடுற அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஷேரை கொடுத்துட்டு மீதியை கம்பெனி எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்க பணமும் சேர்த்தி அவங்க பணமும் சேர்த்தி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். நான் வந்து என்னோட பணத்தை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், எனக்கு அதுக்கு உண்டான வருமானம் வந்தா போதும், எனக்கு மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருந்தால் அந்த கம்பெனி ஓடுமா? இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி இருந்தா எந்த கம்பெனி ஓடுமோ அதுதான் ஒரு நிலையான கம்பெனி. இங்க வந்து நீங்க யாரையுமே ரெஃபர் பண்ணலனாலும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த 1% வந்து டெய்லி, ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க, மார்க்கெட்ல இருந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. உங்களோட டீம் எஃபோர்ட்ல இருந்து நீங்க கூட்டு ஒரு ஆள்கிட்ட இருந்து எல்லாம் நம்ம வந்து கம்பெனி சம்பாதிக்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த 1%ங்கிறது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. மினிமம் $50 போட்டால் போதும். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கிடையாது. $100, $1000, $10,000 அதெல்லாம் உங்களை எதுவுமே, உங்களோட சக்திக்கு உட்பட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் யாருக்கிட்டையும் இதை பற்றி மூச்சு கூட விட வேண்டாம். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட மிகப்பெரிய பலம். யாரையும் நம்பி இல்லை. யாரும் வந்தாதான் இந்த ப்ராஜெக்ட் ஓடுமானா கிடையாது. யார் வரலனாலும் இந்த ப்ராஜெக்ட் ஓடும். அதுதான் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு உண்மையான ப்ராஜெக்ட். ஓகேங்களா. இது எதனாலனா நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நாம்பலானா கிடையாது. இது வந்து இந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கு. அது சம்பாரிச்சு நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான ப்ராஜெக்ட். ஓகே சார், இது நான் வந்து இன்வெஸ்டருக்கு இருக்கு, நெட்வொர்க்கருக்கு ஏதாவது இருக்கா, நம்ம வந்து டீம் பில்ட் பண்ணா எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்குமா, என்கிட்ட வந்து இங்க கேபிட்டல் கம்மியா இருக்கு சார், என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இல்லை, என்னோட லைஃப் மாறணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பா இருக்கு. ஓகேவா. நான் இல்லை சார் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கு, நம்மளும் சேர்ந்து வளருவோம், நம்ம டீமையும் சேர்த்து வளர்த்து விடுவோம்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல என்னென்னன்றது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 4 வகையான இன்கம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஓகேவா. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நெட்வொர்க்கிங் தான். இவங்க நம்ம கம்பெனில நெட்வொர்க்கரை வந்து நம்ம டவுன்லைன் அப்லைன்லாம் கூப்பிட மாட்டாங்க. இங்க வந்து நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு பார்ட்னரா, ஏன்னா இந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு பார்ட்னர் தான். இப்ப நம்ம ஒரு $50 போட்டோம்னா நாமளும் இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். அதுதான். ஓகேங்களா. இங்க வந்து டவுன்லைன் அப்லைன் கிடையாது, டீம் மெம்பர்ஸ் கிடையாது, எல்லாருமே பார்ட்னர், ஈக்குவலான பார்ட்னர். அவங்கவுங்க இன்வெஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அவங்கவுங்க ஷேருக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வகையான இன்கம்ல ஒரு இன்கம் நம்ம பார்த்துட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ROI வருது. ஓகே, டெய்லி எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து 2வது வகையான இன்கம். என்னன்னா இப்போ நீங்க வந்து யாரையாவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% வந்து பார்ட்னர் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து இமீடியட்டா உங்களுக்கு ஒரு 5% வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க, $50 போட்டால் அதுக்குண்டான 5%, $100 போட்டால் 5%, $5, $1000 போட்டால் $50, $10,000 போட்டால் $500 வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா வித்தின் செகண்ட்ஸ் உங்க வேலெட்டுக்கு வந்துடும். நீங்க வித்தின் செகண்ட்ஸ் அதை வந்து நீ விட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த விட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு 1% கூட உங்களுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. ஓகேங்களா. ஓகே. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டெய்லி உங்களுக்கு 1% வரும்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250% உங்களுக்கு வந்து வருங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க $100 வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ் அ இன்வெஸ்டரா உங்களோட கேபிட்டலுக்கு 250% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். 250 ப்ராஃபிட் எத்தனை நாள்ல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேவா.
இதுதான் வந்து நம்ம கம்பெனியோட நீங்க 3 மாசத்துல 5 ஒன்ஸ் வந்து 250% உங்களுக்கு கிடைச்ச உடனே அதோட அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது. அடுத்தது வேணும்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த 250%ல அந்த நெட்வொர்க் இன்கமும் சேர்ந்ததான்னா கிடையாது. நெட்வொர்க் இன்கம் தனி. இன்னொரு பியூட்டிஃபுல் என்னன்னா அந்த நெட்வொர்க் இன்கம் அன்லிமிட்டெடுங்க. சில நெட்வொர்க்கர் புதுசா வந்திருந்தா அவங்க யோசிப்பாங்க, சார் இது உண்மையான்னு கேட்பாங்க. எஸ் உண்மை. இது வந்து உங்களுக்கு 250% உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸ். உங்களோட நெட்வொர்க்கிங்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நெட்வொர்க்கிங் இன்கம் அன்லிமிட்டெட் இன்கம். உங்களோட திறமையை பொறுத்து அதில் எந்த கேப்பிங் கிடையாது, எந்த லிமிட் கிடையாது. அன்லிமிட்டெட் இன்கம் லைஃப் டைம். எந்த லைஃப் டைம் உங்களுக்கு டீம் வந்து இதில் சம்பாதிக்கிறாங்கன்னா டீம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும், நீங்க ஃபேமிலியோட எங்க போயிருந்தாலும் சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிட்டு இருக்கலாம், மூவிக்கு போகலாம், என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோட பணமும் உங்களோட டீமும் அவங்க பண்ற இன்கமும் உங்களுக்கு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கம் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிடையாது, எவ்ரி ஹவர். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு லிமிட் கிடையாது. $10 வந்து உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 5% நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? 5% நீங்க டைரக்டா இன்வைட் பண்றவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10% இன்கம். இது என்ன சார் 10% ஆஃப் யுவர் நெட்வொர்க்கர்ஸ் இன்கம் அப்படின்னா, ஓகேங்களா, இதுதான் சார் இதுல ஒரு மிகப்பெரிய வருமானம். அதாவது நம்ம எல்லாருமே மலைச்சு போற அளவுக்கு உண்டான ஒரு வருமானம். பல பேர் வந்து சில பேர் நம்ப மாட்டாங்க, பல பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. பட் இது யதார்த்தமான உண்மை. நீங்க ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்து டிராவல் பண்ணீங்கன்னா நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நம்புறது இல்லாம அதிசயப்படுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இன்கம். என்ன சார் இவ்வளோ ஹைப் கிரியேட் பண்றீங்களே, அப்படி என்னதான் சார் இங்க கொடுக்க போறீங்க? 10% போட்டிருக்கு அவ்வளவுதானே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. பல பேர் வந்து பல ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுவும் வந்து நெட்வொர்க்கிங் இன்கம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்படி வரும்ன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா அந்த ஐடியாவெல்லாம் நீங்க யோசிக்கிற ஐடியா கிடையாது. அதுல இருந்து இது மாறுபட்டது. ஓகேவா? அதனால எனக்கு கிளியரா கேளுங்க. இந்த 10% இன்கம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு $1000 இன்னைக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்தம்போது மினிமம் வந்து 1% எனக்கு வந்து மினிமம் இன்கம் வருது டெய்லி, இல்லையா? அப்ப $1000க்கு $10ங்கிறது மினிமம் இன்கம். கரெக்ட் இல்லையா? இப்போ நான் வந்து $1000 போட்டா எனக்கு ப்ராஃபிட்டா $10 கிடைக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து என்ன ரெஃபர் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு கீழே வரேன். உங்களுக்கு அதனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எடுக்கிற அந்த $10க்கு 1% லாபத்துல 10% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இன்கம் கிடைக்கும். அது ராயல்ட்டின்னு வச்சுக்கோங்க, ரெஃபரல் கமிஷன் வச்சுக்கோங்க, ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம், என்ன வேணா வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ரெஃபர் பண்ண ஆள் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவங்க பண்ற லாபத்துல அவங்களோட கேபிட்டல்ல இருந்து கிடையாது. அவங்க வந்து டெபாசிட் பண்ற அமௌண்ட்ல இருந்து கிடையாது. அவங்க டெய்லி ட்ரேட் பண்ணி அவங்களோட பணம் அவங்க கிடையாது. அவங்களோட பணம் கேபிட்டல் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது இல்லையா? அந்த வருமானத்துல உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட்ல அந்த ப்ராஃபிட்ல 10% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல உதாரணத்துக்கு நான் வந்து $1000 போட்டிருக்கேன்னா என்ன ரெஃபர் பண்றவருக்கு டெய்லி $1 கிடைக்கும். ஓகே சார், எத்தனை பேருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்னாவே வந்து எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகும் ஷேர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எத்தனை பேத்துக்கு கிடைக்கும், எத்தனை லெவல் கிடைக்கும். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்ங்க. லெவல் பிளானிங், அதாவது லெவல் பிளானிங்கும் இது நம்ம என்ன சொல்றது பைனரி, இது ரெண்டுமே ஹைபிரிட், அது ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு மேட்ரிக்ஸ். அது இன்னும் அடுத்தது உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு அந்த 10% வந்து 21 லெவல் நமக்கு இருக்குங்க. மொத்தமா 21 லெவலுக்கு 10% கிடைக்கும். ஓ, நான் தப்பா சொல்லிட்டேனா? 21 லெவலுக்கு 10% தப்பா சொல்லிட்டேனோ? இல்ல சார், தப்பா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். 21 லெவலுக்குமே 10%. எஸ், நீங்க நல்லா தான் கேட்டீங்க. நானும் தப்பா சொல்லல, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். அதாவது உங்களோட டைரக்ட் ரெஃபரல்ல இருந்து லெவல் 1ல இருந்து பாட்டம் 21 லெவலுக்குமே 10% அத்தனை லெவலுக்குமே கிடைக்கும். அதான் நார்மல் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 லெவலுக்கு வந்து 10%, அப்புறம் 9%, 8%, 10 லெவலுக்கு போகும்போது மேலே போகும்போது 5%, கடைசி லெவலுக்கு 1%, அப்படிதான் நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பைனரியில போயிட்டு பேர் மேட்சிங் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு வரும், அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க வந்து 21 லெவலுக்குமே 10% கண்டிப்பா கிடைக்குது.
நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்களும் ஜாயின் பண்ணால் நீங்களும் எடுக்கலாம். இப்போ 10% நினைச்சு பாருங்க, உங்களுக்கு கீழே ஒரு டீமோட இன்கம்ல உங்களுக்கு வந்து அவங்க பண்ற இன்கம்ல டெய்லி 10% மிகப்பெரிய இன்கம் இது. ஓகேங்களா? இது வந்து 3வது இன்கம். ஓகேவா? அடுத்தது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போற. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, 21 லெவல்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, 21 லெவலை 7ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது 1லிருந்து 3க்கு வந்து பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், ராயல், இன்ஃபினிட்டி. மொத்தம் 20 வந்து 7 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களோட நெட்வொர்க்கிங் இன்கம் எலிஜிபிள் ஆகணும்னா நீங்க மினிமம் பிரான்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்கும். நெட்வொர்க்கிங் இன்கம் வேணுன்றவங்க, டீமை பில்ட் பண்றவங்க, யாருக்காவது ரெஃபர் பண்ணி அது மூலியமா எனக்கு வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க மினிமம் பிரான்ஸுக்கு குவாலிஃபை இருக்கணும். நீங்க நெட்வொர்க்கிங் பண்ணலைன்னா நீங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ண அவசியம் இல்லை. நீங்க வெறும் $50 $10,000 போட்டு நீங்க பாட்டு உங்க அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த வருமானத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நம்ம டீமோட இன்கம் நமக்கு வேணும். நான் சொன்ன இந்த மிகப்பெரிய இன்கம் 10%ங்கிறது மிகப்பெரிய இன்கம். எல்லா லெவலுக்கும் 10% மிகப்பெரிய இன்கம். ஓகே, அந்த அந்த இன்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல மினிமம் வந்து பிரான்ஸுக்கு குவாலிஃபை இருக்கணும். பிரான்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு உங்களோட பர்சனல் டெபாசிட் $250 இருக்கணும். உங்களோட டீம் டோட்டல் வால்யூம் ஆஃப் பர்சனல் பார்ட்னர்ஸ் அதுக்கு வந்து $500 இருக்கணும். ஓகேங்களா? மினிமம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 2 டைரக்டர் இருக்கணும். பர்சனல் பார்ட்னர்ஸ்னா 2 டைரக்ட். ஓகேங்களா? மற்ற ப்ராஜெக்ட்ல இருக்க மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து டைரக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக கிடையாது. எல்லா லெவலுக்குமே 2. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2 டைரக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. கடைசி லெவல் வரைக்குமே 2 அதே 2 இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மினிமம் இருக்கணும். இப்போ அந்த $500 நீங்க வந்து 2 பேர் 250 கொடுக்கணுமா சார் அப்படின்னா கிடையாது. நீங்க 2 பேர் கொடுத்துருக்கணும். மினிமம் தான் 2 பேர். நீங்க மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணா கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் இப்போ 500 10 பேர் வந்து 50 போடலாம். இல்ல $100 5 பேர் போடலாம். இல்ல 250 2 பேர் போடலாம். பட் இல்ல 450 ஒருத்தர் 50 ஒருத்தர் கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வால்யூம் வந்து 500 வேணும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு 14 பேர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து விட்ராவல் லிமிட் வந்து $1000. அடுத்த சில்வருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 2500. உங்களுக்கு கீழே இந்த 112 பேர் வருவாங்க. ஓகேவா? 112 பேர் மட்டுமானா இல்ல, இந்த 112 பிளஸ் ஒரு 14. ஓகேங்க, 126 பேர் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. அடுத்தது கோல்டு லெவல் 896. இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. பிளாட்டினம் போனீங்கன்னா உங்க கீழே 7000 பேர் இருப்பாங்க. உங்க பர் டே வந்து விட்ராவல் வந்து $4000 வரைக்கும் நீங்க விட்ராவல் பண்ணிக்கலாம். டைமண்ட் லெவல் போயிட்டீங்கன்னா 57,000 பேர் பிளஸ் இதெல்லாம் சேர்த்தனோம்னா ஒரு 65 63 64,000 பேர் உங்களுக்கு வருவாங்க. ராயல் லெவலுக்கு ஒரு 6 லட்சம் பேர் வருவாங்க. இன்ஃபினிட்டிக்கு போனீங்கன்னா ஒரு 40 லட்சம் பேர் உங்களுக்கு கீழே வருவாங்க. யோசிச்சு பாருங்க. அதான் இந்த 40 லட்சம்லாம் எனக்கு வேண்டாங்க. நான் வந்து நான் டார்கெட் பண்றது பர்சனலா சொன்னீங்கன்னா இந்த 57,000 பேர்னு வச்சுக்கோங்க. 57,000 பேர் கூட எனக்கு தேவையில்லை. ஒரு 10,000 பேர், ஒரு 7,000 பேர் இருந்தா கூட போதும். 7,000 பேர் எனக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களோட இன்கம்ல அவங்களோட ப்ராஃபிட்ல டெய்லி வந்து 10% எல்லா லெவலுக்கும் எனக்கு 10% வந்து எவ்வளவு பெரிய இன்கம் வரும். இது நான் ஆசை வார்த்தை காட்டலைங்க. இது வந்து சாத்தியம். சார் சிவகுமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது உங்களோட வாழ்க்கை வந்து மாறும்னு சொன்னேன் இல்லையா. நான் அதுக்கு சொன்னேன், அதுக்கு உண்டான எல்லா டேட்டாவையும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் இந்த டேட்டாலாம் அதுல இது உண்மைதான். அது கூட என்னோட அனுபவத்தையும் சொல்றேன். ஏன்னா நான் இது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் கோல்டு லெவல்ல இருக்கேன். எனக்கு கீழே வந்து 1000 பேர் பக்கமா இருக்காங்க. இன்னும் 1000 பேர் வரல. கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். ஓகே, இன்னும் 2-3 நாள்லயோ அடுத்த மீட்டிங்குள்ள நான் வந்து பிளாட்டினம் மூவ் ஆயிடுவேன். ஆமாங்க, பிளாட்டினம் மூவ் ஆயிடும். இன்னும் நம்ம வந்து 1 மாசம் கூட அவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்து 1 மாசத்துக்குள்ள நான் பிளாட்டினம் லெவலுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ எனக்கு என்னோட அப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ராயல்ல இருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்ஃபினிட்டிக்கே போறாரு. இந்த வாரத்தில் அவர் இன்ஃபினிட்டிக்கே போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வேகமா வைரலா பரவிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க ரேங்கிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து 4வது இன்கம். நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் 4 வகையான இன்கம் இருக்கு. ஓகே, அப்படின்னா 4வது இன்கம் என்னன்னா உங்களோட இதுல வந்து இந்த நெட்வொர்க் வால்யூம் உங்களுக்கு கீழே போற டீம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கீழே டீம் போற டீமோட டோட்டல் வால்யூம். அதாவது நீங்க ரெஃபர் பண்ணிருக்கலாம், நீங்க ரெஃபர் பண்ணவங்க அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு கீழே பண்ணிருக்கலாம். ஒரு 10வது லெவல்ல யாரோ ஒருத்தங்க ரெஃபர் பண்ணிருக்கோம், உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா மொத்தம் அந்த டீமோட ஓவரால் வால்யூம்க்கு 2% கேஷ்பேக். இங்க 10,000ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, 4,000தோட முடியுது. மீன்ஸ் 10,000ல இருந்து இங்க 2 லட்சத்துல முடியுது. ஆனா
நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம கம்பெனியில் வந்து $1000 உங்களுக்கு கேஷ்பேக் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் டீம் வால்யூம் $1000 போகும்போது உங்களுக்கு $20 வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது $2500 போகும்போது உங்களுக்கு வந்து $50 உங்களுக்கு கிடைக்கும். $50னா ஏற்கனவே வந்து இப்போ இது வந்து உதாரணத்துக்கு 10,000 25,000 நீங்கள் வந்து 1000 2200 நினச்சிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து $20 வந்துருச்சு. அடுத்தது $50 வரும்போது இந்த இந்த 1000 வந்து இந்த 2500க்குள்ளே இருக்கு. அதனால வந்து $30 கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல 10,000க்கு வந்து $200 கிடைக்கும். 25,000க்கு 500னா இந்த 200 கழிச்சிடணும். அப்போ வந்து $300 உங்களுக்கு கை கிடைக்கும். இது எவ்வளவு தூரம் கிடைக்கும்னா எல்லா லெவலுக்கும் 21 லெவலுக்கும் கிடைக்கும். ஓகே, 21 லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கேஷ்பேக்ல மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு மேல, அதுக்கு மேலேயும் வால்யூம் போச்சுன்னா வால்யூம் பேஸ் பண்ணி, ஆனா வந்து நம்ம கணக்குல வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக்ல மட்டுமே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த இந்த ப்ரோக்ராம்ல. ஓகேங்களா? ஆமா சார். இதுக்கு வந்து ஏதாவது சார்ஜஸ் இருக்குன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது, எந்த கேப்பிங்கும் கிடையாது. நெட்வொர்க் இன்கமுக்கு எந்த சார்ஜஸ் எந்த கேப்பிங்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த 4 வகையான இன்கம் நான் உங்களுக்கு ஆரம்பிச்சேன். 4 இல்லை சார், ஒரு 5வது வகையான இன்கம் இருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமான இன்கம். சில பேர்ல பல பேர் நம்ப மாட்டீங்க. ஓகேவா? எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப பிடிச்சது அது. ஏன்னா எந்த ப்ராஜெக்ட்லையும் நான் பார்க்காத அனுபவிக்காத ஒண்ணு. 5வது லெவல் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அனுபவஸ்தர்களுக்கு நீங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நெட்வொர்க்கிங் எம்எல்எம்னாவே பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்னாவே உங்களுக்கு வந்து உங்களோட டீமோட வருமானத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது நீங்களா உங்களால ரெஃபர் செய்யப்பட்ட யாரோ அவங்களுக்கு மூலியமா அதுக்கு கீழே வந்த வருமானம் மூலியமா நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. கரெக்டா? இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் கிடைக்கிற ஒண்ணு. ஆனா இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நான் உங்களுக்கு மேல இருக்கேன். என்னோட டீம், உங்களுக்கும் என் டீமுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா என்னோட டீமோ என்னோட டவுன்லைன் அவங்க பண்ற வருமானத்துல உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதாவது இந்த இந்த ப்ராஜெக்ட்ல அப்லைன்னாலையும் வருமானம் இருக்கும், டவுன்லைன்னாலையும் வருமானம் இருக்கும். 2 பக்கமும் நமக்கு வருமானம் இருக்கு. இது நம்புற மாதிரி இருக்கா? சில பேர் வந்து யோசிப்பீங்க இல்லையா? எஸ், இது சாத்தியம், நடைமுறைக்கு செஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இதுக்கு பேரு ஸ்பில் ஓவர்னு சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பல ப்ராஜெக்ட்ல ஸ்பில் ஓவர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மையாலுமே நீங்க யாராவது வந்து ஸ்பில் ஓவர் வந்து இருக்கீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. இப்ப நம்ம டீம்ல எத்தனை பேர் இப்ப மீட்டிங்ல இருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கிறதுனால. இதுல வந்து ஒரு 1% இல்ல 2% பேர் தான் வந்து வந்து ஸ்பில் ஓவரை வந்து கேள்வியும் பட்டிருப்பாங்க, அதை பார்த்திருப்பாங்க, ஆனா அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல நம்மளது 2x2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால டைரக்ட்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 2 பேர் தான்ன்றது. ஏன்னா 2 பேர் தான் இருக்க முடியும். முதல் லெவல்ல 2 பேர் இருக்க முடியும், 2வது லெவல்ல 4 பேர், 3வதுல 8 பேர், அந்த மாதிரி. அதுக்கு மேல இன்னொரு நான் டைரக்டா போட்டேன்னா அவங்க வந்து லெவல் 1லயே இருக்க மாட்டாங்க, அவங்க கீழே வந்து லெவல் 2ல உட்காருவாங்க. அப்ப லெவல் 2ல யார் இருக்காங்க, ஆல்ரெடி யாராவது உட்காந்துருந்தா அவங்களுக்கு கீழே உட்காந்துருவாங்க, லெவல் 3ல போய் அவங்களுக்கு கீழே உட்காருவாங்க. ஸோ இந்த ஸ்பில் ஓவர் வந்து 100% வேலை செய்யுது. இங்க இருக்க நம்ம ஏற்கனவே நம்ம கூட டிராவல் பண்ற பல பார்ட்னர்ஸ் வந்து டெஸ்டிமோனியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம டீம்ல கிட்டத்தட்ட 100 ஐடிக்கு மேல, எஸ் சார் நான் சொல்றது உண்மை சார், பொய் சொல்ல. உங்களுக்கு வந்து யாருக்காவது சந்தேகம் இருந்தா நாங்க ப்ரூஃப் பண்ண முடியும். 100 ஐடிக்கு மேல ஸ்பில் ஓவர் வந்திருக்கு. யாராவது நம்புவீங்களா? 100 ஐடி. அது எத்தனை மாசம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 1 மாசம் கூட இன்னும் முடியலங்க. ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கானா? இல்லைங்க, அந்த மாதிரி பல பேருக்கு கிடைச்சிருக்கு. 50 ஐடி, 60 ஐடி, 40 ஐடி, 10 ஐடி, 15 ஐடி எல்லாம் கணக்கிலே இல்லை. சரி சார், அதனால நமக்கு என்ன சார் இவ்வளவு ஹைப் கொடுத்து பேசி 5வது இன்கம் நீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, இதுல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க எடுக்கிற டீமோட 10%, அவங்களோட ப்ராஃபிட்ல 10% உங்களுக்கு ஒரு வருமானம் வருதா? அது இல்லாம இந்த 2% கேஷ்பேக் வருதுங்களா? ஸோ இப்ப 2 வருமானம் உங்களுக்கு உங்க டீம் மூலியமா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இன்னொன்று டீம் மூலியமா வருது 5%. நம்ம டைரக்ட் ரெஃபரலுக்கு நமக்கு 5% வருது. அது இதுல வராது. ஆனா இந்த 10% இன்கம் இருக்கு இல்லையா, அதாவது நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு மேல இருக்கேன், நான் வந்து என்னோட டைரக்டா யாரையோ போடுறேன், இல்ல என் டீம்ல யாரோ டைரக்ட் போடுறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு கீழே உட்கார்றாங்கன்னா அவங்களோட வால்யூமும் உங்களுக்கு கீழே தான் வரும். அவங்க டெய்லி பண்ற ட்ரேட் ப்ராஃபிட்ல 10% உங்களுக்கு வரும். எஸ், கண்டிப்பா வரும். அது இல்லாம இந்த 2% கேஷ்பேக் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா? ஏன்னா ஒன்ஸ் அவங்க உங்க ஸ்பில் ஓவரா உங்க டீமுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களோட டோட்டல் வால்யூம் உங்க வால்யூம் கூட சேர்ந்துரும்.
இந்த சேர்ந்ததுனால என்ன ஆகும்னா உங்களை வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வால்யூம்ல உங்களுக்கு 2% வரும். சரி, ஸ்பில்லோரை வந்தவங்க அவங்களது மட்டும்தான் வருமானா, அவங்க எடுக்கக்கூடிய எல்லா டீமும், இப்போ உதாரணத்துக்கு நான் தப்பி தவறி நான் உங்க ஸ்பில்லோரை என்னோட ஐடி உங்களுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, நான் மட்டும் இல்லைங்க, நான் எடுக்கக்கூடிய எல்லா டீம் மெம்பர் உங்களுக்கு கீழே தாங்க வருவாங்க. வருவாங்க மட்டும் இல்ல, அந்த டீமோட இன்கமும் உங்களுக்கு தாங்க வரும். எவ்வளவு பெரிய இன்கம் இது. ஸோ நெட்வொர்க்கிங்ல அதுவும் நமக்கு கேப்பிங் கிடையாது. முக்கியமான விஷயம், பல ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா கேப்பிங் வச்சிருவாங்க. இவ்வளவுதான் கேப்பிங், இதுக்கு மேல நீங்க எடுக்க முடியாது அப்படி. இங்க எந்த கேப்பிங்கும் கிடையாது. அன்லிமிட்டெட். உங்க திறமை இருக்கிற வரைக்கும் நீங்க திறமை இருக்கவங்க சம்பாரிச்சுக்கலாம் சார். உங்களுக்கு சர்க்கிள் இருக்கு, ஒரு ரிலேபிள் ப்ராடக்ட், உண்மையை சொல்லி நீங்க யதார்த்தமா இந்த நம்ம ப்ராஜெக்ட் உண்மையை சொல்லி எந்த ஒரு எப்படி ஹைப்போ அந்த மாதிரி ஒரே நேட்ல கோடீஸ்வரன் ஆயிடலாம், அதெல்லாம் இல்லாம டெய்லி ஒரு % கிடைக்கும். உண்மையான ட்ரேடிங் பண்ணி கிடைக்குது. அந்த மாதிரி புரிய வச்சு, சிஸ்டம்குள்ள புரிய வச்சு கொண்டு பண்ணீங்கன்னா உங்களோட இதுக்கு என்ன சொல்ல, வானமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிங்க. உங்களோட வாழ்க்கை தரம் மாறுறதுக்கு உங்களோட உழைப்பும், உங்களோட எப்படி சொல்றது, டிசிப்ளின், ஓகேவா, உங்களோட அணுகுமுறை, உங்களோட எப்படி நீங்க உங்களோட பிசினஸ் ஒரு எத்திக்ஸ், அந்த பிசினஸ் ஒரு எத்திக்ஸ் இல்லையா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஆக்சுவலி சரி சார், இப்போ இவ்வளோ இன்கம் கிடைக்குது, இதெல்லாம் சொல்றீங்க, இவ்வளோ இன்கம் கம்பெனி எங்கேருந்து கொடுக்குது சார், இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மைங்க. முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட்க்கு எடுத்தேன்னா அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நமக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த கம்பெனிக்கு என்ன வருமானம் அதையும் யோசிக்கணும் இல்லையா. கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க, எங்கிருந்து கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்கறது நிலையா வந்துகிட்டு இருக்குமா, இன்னைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து நாளைக்கு நம்ம பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவாங்களா, இவங்களுக்கு வர வருமானம் உண்மையானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உண்மையாது. இந்த கம்பெனியோட வருமானம், அந்த கம்பெனியோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தாங்க. ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் தான் இந்த கம்பெனியோட இதயம். இந்த கம்பெனியோட இந்த இதயத்துல இருந்து தான் நம்ம எல்லாத்துக்கும் நெட்வொர்க்கிங் கமிஷன் 5% கேஷ்பேக் வருது, 5% இன்ஸ்டன்ட் போனஸ் வருது, இந்த 10% நெட்வொர்க் கமிஷன் வருது, 2% கேஷ்பேக் வருது, ஸ்பில் ஓவரோட கமிஷன் எல்லாமே இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங், அந்த ட்ரேடிங்ல இருந்து தாங்க வருது. எப்படி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ட்ரேடிங்ல இருந்து எப்படி சார் வருமானம் வருதுன்னா, இப்போ நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, ஹை ஃப்ரீக்வன்சில ட்ரேட் பண்றாங்கன்னு. ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணும். நமக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வருமானம் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரேட் நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 24 ட்ரேட் நடக்கும். இப்போ 24 இருக்கு, போக போக இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சர்வர் கெப்பாசிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி, சர்வர் எல்லாம் இன்னும் நம்ம யூரோப்ல, யூஎஸ்ஏல எல்லாம் நம்ம சர்வர் போட போறோம், லைசன்ஸ் வாங்கி. அங்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன, இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிக ஒரு ஆப்ஷன் கிடைச்சிரும், ட்ரேட் ஃப்ரீக்வன்சி அதிகமாயிரும். ஒரு நாளைக்கு 24 ட்ரேட் நடக்குதுங்க. அந்த 24 ட்ரேட்ல 14 ட்ரேடு கூட வருமானம். நல்லா கேட்டுக்கோங்க, 14 மணி நேரத்துல 14 ட்ரேட், 13, 14, 15 கூட நடக்கும். ஓகேங்களா? ஆவரேஜா நான் 1 மணி நேரத்துக்கு ஒண்ணுன்னா 14 ட்ரேட் நடக்கும். அந்த 14 ட்ரேடோட உங்க கேபிட்டல்ல வச்சு கம்பெனி பண்ற ப்ராஃபிட்ல ஒத்த பைசா கட் பண்ணாம ஃபுல் 100% லாபம் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க 14 ட்ரேட்ல. ஓகேவா? மீதி 10 மணி நேரம் உங்களோட கேபிட்டல் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணி அதுல வர வருமானத்துல 60% அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபிக்ஸடா 40% உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? கம்பெனிக்கு மொத்தம் 3 விதமான இன்கம். கம்பெனிக்கு 3 விதமான இன்கம் இருக்கு. இப்ப நான் சொன்னது ஒரு இன்கம். அதாவது 14 மணி நேரம், 14 மணி நேரம் நம்மளோட கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. மீதி 10 மணி நேரத்துல நம்மளோட கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி அதுல வர லாபத்துல நமக்கு ஒரு ஃபிக்ஸட் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாரின்னு வச்சுக்கோங்க, ஒரு மினிமம் ப்ராஃபிட் நமக்கு 0.03% கொடுத்துட்றாங்க. மீதி 70% 60% கம்பெனி எடுத்துக்கிறாங்க. சரி சார், எடுத்து என்ன பண்றாங்கன்னா, எடுத்து இந்த போனஸ், நெட்வொர்க் கமிஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க சார். கம்பெனி எடுத்துக்கிட்டு போறது இல்ல. இது ஒரு வகையான இன்கமா? ஓகே. இன்னொரு இன்கம் என்னன்னா, இப்போ நம்ம ட்ரேட் பண்றாங்க இல்லையா, ஒவ்வொரு ட்ரேடும் ஒரு பூல், ஒரு $50,000 ஒரு பூல் கிரியேட் ஆகும். ஒரு பூல் இப்போ ட்ரேட், நம்ம அந்த பூல் எல்லாம் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ட்ரேட் பண்றாங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட்லயும் பாதி அமௌண்ட் நம்மளுது, பாதி அமௌண்ட் கம்பெனிது. 50-50%. நம்மளோட பணம் பாதி இருக்கும், கம்பெனியோட பணம் பாதி இருக்கும்.
பாதிக்கு பாதி போட்டு தான் ட்ரேட் பண்றாங்க. அந்த மீதி பாதி வர வருமானத்துல அவங்க கம்பெனி போட்டு பண்ற வருமானத்துல அதையும் சேர்த்து தான் இந்த இந்த 2 விதமும் நமக்கு கொடுக்குற இந்த 3 விதமான இன்கமும் சம்பாரிச்சு தராங்க. அவங்க நம்ம கேபிட்டல்ல இருந்தோ கம்பெனி கையில இருந்தோ கொடுக்கல. வர வருமானா பாத்தீங்கன்னா இந்த இந்த 5% டைரக்ட் போனஸ் மட்டும்தான் நிலையானது. போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒண்ணா வரது நிலையானது. மீதி வந்து பாத்தீங்கன்னா இந்த 10% இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இந்த 10% தான் மெயின் இன்ஜின். ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% லாபம் வந்தா $1000 எனக்கு $10 லாபம் வந்தா உங்களுக்கு $1 வரும். இதே எனக்கு $1000 இன்னைக்கு $20 லாபம் வந்தா உங்களுக்கு $2 வரும். நான் இது வரைக்கும் சொல்லிட்டு தான் மினிமம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 1.8% வந்துச்சு, முந்தானத்து 1.5% வந்துச்சு, அதாவது 1.5%, 2%லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வரும்போது இந்த நெட்வொர்க் இன்கம் இந்த 10% இன்கமும் டபுளா ட்ரிபிளா ஒரே நாளில் உங்களுக்கு ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா வர லாபத்தை பொறுத்து தான் இருக்கும், கம்பெனி கையில இருந்து கிடைக்கல. ஓகேவா? இது வந்து 2வது விதமான இன்கம் கம்பெனிக்கு. சரி சார், கம்பெனிக்கு 3 விதம் சொல்லிட்டீங்க, அதுல 2 விதம் வந்து சம்பாரிச்சு நமக்கு கொடுக்குறாங்கன்ட்டீங்க. அப்ப கம்பெனிக்கு உண்மையா லாபம் இல்லாம எப்படி சார் கம்பெனி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா கம்பெனிக்கு லாபம் இருக்கு. என்ன லாபம்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் கம்பெனியோட லாபம். அதாவது நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள நம்ம $100 போட்டோம் அப்படின்னா $250 அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. நம்ம கேபிட்டல் அவங்க தொடரதே இல்லை. ஏன்னா கேபிட்டல் வச்சுதான் டெய்லி ட்ரேடிங் நடக்குது. நீங்க ஒன்ஸ் இந்த பணத்தை போட்டு உள்ள நீங்க ஏஜென்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட்ல இருந்து அது ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த உங்க கேபிட்டலை தொடவே முடியாது. கம்பெனி நினைச்சா கூட தொட முடியாது. அந்த கேபிட்டல் வச்சுதான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுல லாபம் ஜென்ரேட். ஸோ அந்த கேபிட்டல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு உங்களோட கம்பெனி வந்து உங்க கூட வந்து கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி உங்ககிட்ட வந்து 250% வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க உங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அப்ப அந்த உங்களோட கேபிட்டல் மொத்தம் கம்பெனிக்கு லாபம். ஓகேங்களா? இதுதான் வந்து கம்பெனியோட இன்கம். அது அந்த இன்கம் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே சார், இதெல்லாம் ஓகே. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் உள்ள வந்துட்டேன். நான் வந்து ஒரு $50, $100, $500, $1000 போட்டேன் சார். ஓகேவா? ஒரு இல்ல நான் ஒரு $5000 போட்டேன் சார். எனக்கு ஆனா ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியோ இல்லை எனக்கு தேவையோ இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் பிடிக்கல, எனி ரீசன், நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போகணும் சார், எனக்கு நான் போட்ட படம் எனக்கு வேணும் அப்படின்னா கிடைக்குமா? உங்கள எத்தனை பேர் நீங்க இப்போ உங்களால பதில் பேச முடியாது. ஆனா நீங்க உங்க மனசாட்சிக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க? போட்ட ப்ராஜெக்ட்ல உங்களோட பணத்தை உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வேற அத்தியாவசிய செலவு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அந்த உங்களோட பணம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கிடைக்குதா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. அப்படியே கிடைக்கணும்னாலும் என்ன அப்படியே எங்கேயாவது 1, 2 ப்ராஜெக்ட்ல கிடைக்கணும். நீங்க உங்க அப்ளையன்ட்ட சொல்லி அவங்க அப்ளையன்ட்ட சொல்லி நீங்க அது கெஞ்சி கூத்தாடி ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி இல்ல மிரட்டி கெரிட்டி அழுது உருண்டு நீங்க வாங்கணும். இதுதான் வந்து நடைமுறை நடந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு. நம்ம ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு மணி பேக் கேரண்டி தரோங்க. எஸ், கண்டிப்பா. நீங்க வந்து என்னடா ஒரு ஒரு மாயாஜால வார்த்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. மணி பேக் கேரண்டி 30 நாள் மணி பேக் கேரண்டி. அதாவது 30 நாள் நீங்க நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள வாங்க, ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலையா 31வது நாள் காலையில, ஓகேவா, 31வது நாள் காலையில நீங்க வந்து உங்களோட அப்ளைனுக்கு போயிட்டு அப்ளைன் மூலியமா அவரோட அப்ளைன் போயிட்டு அவங்க மூலியமா என்கிட்ட வந்து என் மூலியமா அடுத்து எனக்கு மேல உள்ள உங்களுக்கு எல்லாம் போக தேவையில்லைங்க. ஓகேவா? சிம்பிளான உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன், வெப்சைட், டெலிகிராம் ஆப் உங்க போன்ல நீங்க பணம் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் தருவாங்க. ஆமாங்க, இன்வாய்ஸ் தராங்க. உங்களுக்கு கூட கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்றாங்க கம்பெனி. இது நீங்க பினான்ஸ் இந்த மாதிரி உலகத்துல டாப் எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ் அதுக்குள்ள நீங்க போய் டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரூஃபே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் தர மாட்டாங்க. நம்ம கம்பெனி நீங்க போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஹாங்காங் ட்ரேட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியோட ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தருவாங்க. நீங்க வந்து $50 போட்டிருக்கீங்க, $100 போட்டிருக்கீங்க, அதுக்கு கம்பெனி வந்து உங்களுக்கு $250 சம்பாரிச்சு தரதா நாங்க ஒத்துக்கிறோம். அதுவும் எப்படின்னா 3 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு சம்பாரிச்சு தரோம் அப்படின்னு போட்டு ஸ்டாம்ப் அடிச்சு உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் உங்க கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க கம்பெனி. அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா டெர்மினேட் கான்ட்ராக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க யாருக்கிட்டையும் போக வேண்டாம். 31வது நாள் காலையில உங்களுக்கு பிடிக்கலன்னா மணி பேக் கேரண்டியா நீங்க போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல நீங்க போட்ட பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க.
நீங்க போட்ட பணம்னா இந்த 30 நாள் நீங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்கவங்களுக்காக டெய்லி 1% உங்களுக்கு வந்து வருமானம் வந்துட்டு இருந்திருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு $100 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா 30 நாள்ல டெய்லி 1%, $30 எனக்கு வந்திருக்கும். ஓகேவா? இப்ப நான் எடுத்திருப்பேன். பேலன்ஸ் $70. எந்த கேள்வியும் கேட்காம, யாரோட நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லாம, யாருக்கிட்டையும் வந்து பதில் பேசாம, உங்களுக்கு பிடிக்கலையா, உங்க உங்க ஆப்புக்குள்ள ஓபன் பண்றீங்க, டெர்மினேட் கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல உங்களோட ஃபண்ட் மீதி $70 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க. இதுதாங்க இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஒரு எப்படி சொல்றேன்னா என்னோட அனுபவம். நான் ட்ரேட் பண்ணதும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதும் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாமே தான் இந்த ஒரு டோட்டலான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி சொன்னா இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப டைம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ஆக்சுவலா அரை மணி நேரத்துல முடிக்கணும்னு நினைச்சேன். டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணுன்றதுனால. ஓகேவா? அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்டரா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நெட்வொர்க்கரா இருந்தா நெட்வொர்க் பண்ணலாம். ஆனா முக்கியமான ஒரு அறிவுரை என்னன்னா, இதுல வந்து நீங்க ஆரம்பத்துல ஒரு $50 போட்டு 50 100 மினிமம். ஏன்னா இது வந்து உங்க லைஃப் மாறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உங்க லைஃப் மாறுமான்னா கண்டிப்பா மாறும். அதுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா $50 போட்டு நீங்க வந்து நீங்க வந்து இந்த சிஸ்டம்குள்ள வந்தீங்கன்னா அது எதுக்கான ரெண்டு ரெண்டு காரணம் இருக்கு. முதல்ல $50ன்றது இன்னைக்கு வந்து ஒரு 5000 ரூபாய். ஓகேங்களா? 4800 ரூபாய் பக்கமா உங்களுக்கு 5000 ரூபான்னு வச்சுப்போம். 5000 ரூபாய் போட்டு நீங்க இந்த சிஸ்டம் உண்மையா பொய்யா, ஏன்னா இன்னைக்கு வந்து 5000 ரூபாய் நம்ம வாழ்க்கையோட தரமே மாறும்ன்ற இடத்துல ஒரு 5000 ரூபாய் போட்டு நீங்க சிஸ்டம் பாருங்க. நான் பொய் சொல்லுவேன், உங்களை கூட்டு வந்தவங்க தப்பு சொல்லுவாங்க, என்னோட என்னோட சுயநலம் இருக்கும், அதை உங்க மூலியமா நான் சம்பாரிச்சுக்கலான்ற அப்படி கூட நான் சொல்லலாம். அதனால நீங்க இதுக்கெல்லாம் நீங்க எந்த ஒரு இது, ஏன்னா பல பேர் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி சொன்ன உடனே என்னப்பா இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு சம்பாரிச்சலாம் அவ்வளவு சம்பாரிச்சா ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொண்டு போய் போட்ட ஒரு வாரத்திலேயே வந்து பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பல அனுபவங்களா இருக்கு. அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. வெறும் $50 போட்டு நீங்க இந்த சிஸ்டம்குள்ள வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லாம் பாருங்க. இன்னொரு உத்தரவாதம் என்னன்னா, உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். பதில் வெறும் வாய் வார்த்தையா இருக்காதுங்க. உங்களுக்கு டேட்டா ப்ரூஃபோட உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் டேட்டா ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து கொடுப்போம். அது உங்களுக்கு ஓகே, இந்த நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு பட்டா நீங்க அதுக்கப்புறம் ஃபர்தர் டிராவல் பண்ணுங்க. இல்லைன்னா 30 நாளோட உங்களோட பணத்தை வித்ட்ராவல் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடலாம். அந்த போட்ட $50 கூட நீங்க எங்க மினிமம் லாக்கிங்கோ மினிமம் அந்த லாக் பண்றதெல்லாம் கிடையாது. 30 நாளைக்கு அப்புறம் நீங்க போட்ட ஒத்த பைசா இல்லாம நீங்க எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஸோ அதுக்காக ஒரு மினிமம் ஒரு $50 போட்டு பண்ணலாம். அந்த $50 போட்டு நீ ஏன் பண்ண சொல்றேன்னா, இன்னைக்கு மீட்டிங்ல வந்திருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்பில் ஓவர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, மேல என்னோட டீமுக்கும் வந்து இறங்குன்றது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப இன்னைக்கு வந்திருக்கீங்க, இந்த மீட்டிங்ல இப்ப இருக்கிறதுல மினிமம் ஒரு 10-15 ஐடியாவது உழுது. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்க்கு அப்புறமும் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகுது. அது எங்க ஆகுதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து எல்லா லெவல்ல இருக்க லீடர்ஸ் இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் மாறும். அப்படி இருக்கும்போது நீங்க போய் முதல்ல ஒரு $50 போட்டு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லக்கு நல்லா இருந்தா உங்களுக்கு ஸ்பில் ஓவரா வந்து உட்காருவாங்க. நீங்க லேட் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்பில் ஓவர் கிடைக்காது. நான் சொன்னேன் என்னோட என் டீமுக்கு கீழே 100 ஐடிக்கு மேல ஸ்பில் ஓவர்ல நடந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. ரெண்டாவது இந்த சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு $50 செலவு பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு வேண்டாம்னா அந்த $50 திருப்பி கொடுத்துருவாங்க. மணி பேக் கேரண்டியோட இருக்கு. ஸோ இதுதாங்க, இது வந்து முக்கியமான அறிவுரை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கு மேல நானும் என்னோட லீடர்ஸ் யாருமே வந்து உங்களை வந்து எப்பயுமே வந்து இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்க நீங்க ஓவர் நைட்ல கோடீஸ்வரர் ஆயிரலாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க ஸ்ட்ரிக்டா இந்த ப்ராஜெக்ட் லாங் டைம்ல போகுன்றது எங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பொறுமையா சம்பாரிச்சுக்கலாம். சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வருமானம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஆணித்தரமா நம்புறேன். என்னோட டீம் அப்படிதான் வழி நடத்திட்டு வரேன். என்னோட லீடர்ஸும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க, என்னோட பிளான் ப்ரெசன்டேஷன் இவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. நான் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அழகா வந்து நம்மளுடைய இன்கம் பிளானையும் பிளஸ் ஒரு ட்ரேடருக்கு என்ன மாதிரி ஒரு வருமானம் வரும், ஸோ 4 விதமான நம்மளோட வருமானம் எல்லாமே வந்து ஒரு